கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்க எங்கிருந்தாவது வராங்கன்னா தே ஷுட் ஹேவ் த பீஸ். பிஸி லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் ரொம்ப பிஸி லைஃப், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ அங்கே இருந்து வரும்போது இங்கே அந்த பீஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். 1 நாள் 2 நாள் 3 நாள் இருக்காங்க அப்படின் போது இங்கேருந்து போகும்போது தே ஷுட் டேக் சம்திங் அவே ஃப்ரம் ஹியர். ஈவினிங் சன்செட் வந்து யூ ஷுட் பி பிளெஸ்ட் டு ஹேவ் பி ஹியர். கண்டிப்பா இன்னைக்கு நான் அந்த ஷாட்டை எடுத்துட்டு தான் போவேன் மேம், பாத்துக்கிறேன். Heading downstairs, இப்போ we've kept a spiral staircase. ஏன்னா வந்துட்டு இப்போ ஓல்டா வந்துட்டு if there are any aged people or like that கொஞ்சம் வித்தோ கொடுத்துருக்கோம். So it'll be easier for them to walk downstairs. வாட்டர்ஃபால்ஸ் கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமா ஆத்தி அங்கெல்லாம் கேமரா கொண்டுட்டு போக முடியாது, இது ரியல் ட்ரக்கிங். ஹாய் ஹலோ, நான் உங்க ஷான் பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது காசா டி கேசியன் ஒன் ஸ்டாப் கெட் அவே. இது கோத்தகிரியில் லொக்கேட் ஆகிருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் ஸ்டே. எஸ், இது நம்மளோட பிஎன்ஏ மெம்பர் பூனா மனோகரன் மேமோடைய ஒரு பியூட்டிஃபுல்லான கேட்வே. இதை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கள்ட்டையும் எப்படி இதை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஹாய் 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 முனா மேம், வெல்கம் வெல்கம். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வெல்கம் டு கோத்தகிரி. வெல்கம் டு கோத்தகிரின்னு சொல்றதை விட காசா டி கேசியன் சொல்லுங்க. கேசியன். வெல்கம் சார். மேம் ப்ளீஸ் கம் இன். கம். இன்னைக்கு நம்ம பூனா மேம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பூனா மேம் பார்க்கறதுக்கு வரதை விட காசா டி கேசியன் சொல்லி அவங்களோட பியூட்டிஃபுல்லான இந்த ஹோம் ஸ்டேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கும் அவங்கள்ட்ட இதை எப்படி கட்டியிருக்காங்க, எப்படியெல்லாம் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். பூனா மேம், ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னே சொல்லலாம், கரெக்டா? கரெக்ட். ஓகே, இது எத்தனை வருஷத்து ட்ரீம்? எப்படி நீங்க? இது ஆக்சுவலி வந்து சார் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரீம். ஓகே. எனக்கு இங்கே வந்து திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் டவுன் இது. ஸோ இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருஷமா இங்கே வரல. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வரும்போது அந்த ஃபீலை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பொண்ணு வந்து ஸ்கூலிங்ஸ் இங்கே தான் படிச்சா. ஸோ பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வரும்போது அவளுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு, இங்க கோத்தகிரி செட்டில் ஆகணும், இங்க ஒரு வீடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா அவ 12 இயர்ஸ் இங்க படிச்சுட்டா. ஓகே. ஸோ அவளுக்கும் ஒரு ஆசை வந்தப்போ அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கும் பில்டப் ஆக ஆரம்பிச்சது. பட் ஆனால் ஒரு ஓவர் நைட்லலாம் எதுவும் நடக்கல. இதை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி எனக்கு அந்த ஒரு விஷுவலைஸ் பண்ணோம். ஏதாவது நம்ம வந்து ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணணும். அந்த விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 to 3 இயர்ஸ் இருந்தது. எவ்ரிடே மார்னிங் என்னோட மைண்டில் அது வந்து எப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ண வந்து இட் ஸ்லோலி ஹேப்பன்ட். அண்ட் வித் 2-3 இயர்ஸ் ஆச்சு நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாமே. ட்ரீம் கம் ட்ரூ. எஸ், ட்ரீம் கம் ட்ரூ. எக்ஸாக்ட்லி. அட் ஹோம் ஸ்டே. எஸ், அது அந்த ஃபீல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து சொல்ல முடியாது சார். நல்லா இருக்கு மேம். ஆக்சுவலா நீங்க சொல்றப்ப உங்க ஃபேஸோட ரியாக்ஷன் வந்து எல்லாமே எங்களால கேப்சர் பண்ண முடியுது. அவ்வளோ பார்த்து கேட்டிருக்கீங்க. நாங்களும் இதை பார்த்துருக்கோம், உங்க கூட நாங்க டிராவல் பண்ண இருந்ததுனால. சுபிக்ஷா வந்திருக்காங்களா? சுபிக்ஷா இருக்கா? சுபிமா, சுபிக்ஷா இங்கதான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுபிக்ஷா வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன். இது என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மாவோட தலையிலிருந்து ஒர்க் பண்ற ஒரு மூளை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுபிக்ஷா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இது. சுபிக்ஷா, நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு விண்டேஜ் கோத்தகிரியை தான் வந்து பார்க்கணும்னு நினைப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. பட் இப்போ நீங்க அவ்வளோ அழகா அந்த பியூட்டிஃபுல்லா அந்த விண்டேஜ் வந்து எந்த இடத்துலையும், நான் நிறைய ஆர்கிடெக்ட் பில்டிங் போறதுனால சொல்றேன், நீங்க எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம எல்லாமே வந்து செல்ஃபா ஹேண்ட்மேட்லயே பண்ணிருக்கிறீங்க. டிவி யூனிட்டா இருக்கட்டும், இந்த போஸ்ட் ஏரியாவா இருக்கட்டும், லிவிங் ரூம் வந்து பாக்குறதுக்கு ஒரு கிளாஷா இருக்கு. நான் இன்னும் பெட்ரூம் எல்லாம் பார்க்கல. பட் லிவிங் ரூம் வந்து எங்களுக்கு பார்த்த உடனே வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டே பண்ணா கெட் அவே ஃப்ரம் த ஹோம்னா இங்க ஸ்டே இன் வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கு மேம். பாக்குறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு மேம். இந்த விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்கறத விட 2 வார்த்தை சுபிக்ஷா கிட்ட கேளுங்க. சுபிக்ஷா, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி? இது என்ன மாதிரியான நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க?
So for us, what has come to my mind is this property is surrounded by all garden and like full greenery. Okay. And there are so many trekking trails. We have a waterfall nearby. Okay. So it's a very adventurous place for everyone. Okay. So on the Madhi, we want to give an experience for people who come here. We Okay. want it to be a memory for them. ஓகே. So this locality is very good. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா they can come and have fun, go for an adventure over here also. இந்த விஷயத்துக்காக தான் நான் சுபிக் சார்ட்ட கேட்கணுங்கிறது. நீங்க இதை சொன்னீங்களா? பாருங்க இது என்னென்ன பண்ணி இருக்கோம் நீங்க ட்ரெண்டிங் பீப்புள், அவங்க ட்ரெண்டிங் பீப்புள். இங்க வந்தா எப்படி இருக்குங்கிறத சொல்றாங்க பாருங்க. நீங்க வந்து இது நாங்க என்னென்ன பண்ணி இருக்கோம், இதுதான் வந்து பூமர் கேட். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வராங்க, திஸ் ஜென் பீப்புள். மேம் உண்மையாலுமே நீங்க எங்கிட்ட காலையில நேரமா வராதீங்கன்னு சொன்னீங்க. 6 மணிக்கு முன்னாடி வந்து இங்க கரடி இருக்கும், வந்துடாதீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்க கார் பார்க் பண்றோம், பக்கத்துல பெரிய ஒரு கரடி குகை தான் பார்த்தீங்க, கரடியும் பார்க்கல ஆத்தி. பட் அந்த அளவுக்கு சைட் இருக்கு, அனிமல் சைட்டிங் இருக்கு. இல்ல அனிமல் சைட்டிங் மட்டும் இல்ல, இங்கிருந்து பாக்குறப்ப லேண்ட்ஸ்கேப் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வியூ அதுதான் ஹைலைட்டே வந்து லேண்ட்ஸ்கேப் அண்ட் ஈவினிங் சன்செட் வந்து யூ ஷுட் பி பிளெஸ்ட் டு ஹேவ் பி ஹியர். அதுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் அந்த ஷாட்டை எடுத்துட்டு தான் போவேன் மேம், பாத்துக்கிறேன். யூ ஷுட் பி பிளெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு சன்செட்டை நீங்க இங்க பார்க்க முடியும். மேம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டை எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அந்த கெஸ்ட்டு? என்ன மாதிரியான நீங்கள் உங்களோட கெஸ்ட்டு என்ன? எஸ் சார், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ரொம்ப நம்ம வந்து கமர்ஷியலாக அப்படின்ற மைண்ட் செட்டே எனக்கு இது ஆகலை. ஓகே. ஐ வாண்ட் கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்க எங்கிருந்தாவது வராங்கன்னா தே ஷுட் ஹேவ் த பீஸ். பிஸி லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் ரொம்ப பிஸி லைஃப், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ அங்கே இருந்து வரும்போது இங்கே அந்த பீஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். 1 நாள் 2 நாள் 3 நாள் இருக்காங்க அப்படின்போது இங்கேருந்து போகும்போது தே ஷுட் டேக் சம்திங் அவே ஃப்ரம் ஹியர். அந்த ஃபீலை நான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகே. அதுதான் என்னோட மெயின் கான்செப்ட். அந்த மெயின் கான்செப்ட் அப்படியே ரிலாக்ஸ்டாக கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு, பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு சவுண்டு கடை கிளி கிளின்ட்டு அப்படியே ஒரு கிளாஸாக இருந்துச்சு. ஸோ அந்த நைட் நேரத்தில் இங்கே நம்ம கேம்ப் ஃபயர் அடிச்சிருக்கோம். ஸோ அது பண்ணலாம். வி ப்ரொவைட் யூ ஹோம் ஃபுட்டு. ஹோமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் என்னோட சூப்பர்விஷனுக்கு கீழே தான் ஃபுட்டே இதாகும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி பர்டிகுலர். நோ வந்து ஆர்டிஃபிஷியல்ஸ் எதுவுமே நான் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற டைமுக்கு முன்னாடியே நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி இது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லை, அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். கிளைமேட், இந்த கோத்தகிரியோட கிளைமேட் இஸ் ஆசம் சார். ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணணும் அவங்க. ஈவினிங் ஆகட்டும், ஏர்லி மார்னிங் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்க வாக்கிங் போகலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சவுண்ட்ஸே ரொம்ப கம்மி, வெஹிக்கிள்ஸே கம்மி தான். த லொக்கேஷன் இஸ் லைக் தட். நம்ம வந்து கொஞ்சம் அவுட்டருக்கு வந்திருக்கோம், பட் அப்ரோச்சபிள் தான். எந்த இதனாலும் அப்ரோச்சபிள். ஓகே. கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனா நோ வெஹிக்கிள் சவுண்ட்ஸ். யூ கேன் ஹியர் ஆல் த நேச்சர் சவுண்ட்ஸ் தான். நல்லா இருக்கும். நல்ல ஒரு நேச்சர் சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது யூ கேன் ஹாவ் அ வெரி நைஸ் டைம் ஹியர். என்ஜாய் யுவர் டைம். உங்களுக்கு எப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சுபிக்ஷா கிட்ட கேட்குறேன். சுபிக்ஷா, நீங்கள் சொன்னீங்க இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கணும், எவ்வளோ தூரம் இருக்குது? So the waterfalls is located almost 1 kilometer from here. Okay. So if you all can go and go trekking மாதிரி போலாம். அந்த ரோட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போற மாதிரி. You should go a little into the forest trails and then go to the forest. அப்போ ஒரு மார்னிங் காலைல அப்படியே வாக் பண்ணி போனாலுமே பார்க்கறதுக்கும் நடந்து போறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல. இங்க இருந்து வண்டி எடுக்க கூடாது. நடக்குது எக்ஸ்பீரியன்ஸ். வண்டி இல்லாம இங்க இருந்து பக்கமா அந்த சைடு எட்டி பார்த்தா ஃபுல்லா டீ எஸ்டேட்டா இருக்கு. இது நம்ம வாக் பண்ற வாக்கிங் we can we'll take you inside the tea estate. நாங்களே உங்களை வாக்கிங் கூப்பிட்டு போவோம். if you are very much interested உள்ள போலாம், வாக்கிங் போலாம். நம்ம டி எஸ்டேட் எஸ்டாப்லிஷ் நம்மள எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பண்ணலாம். சூப்பர் மேம். இது இல்லாம நீங்க வர கெஸ்ட் எவ்வளவு பேர் வரலாம், எவ்வளவு பேர் நீங்க அலோவ் பண்ணுவீங்க, அதை நீங்க சொல்லுங்க சார். அதான் சார், நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து க்ரௌடடு வந்து நான் ரொம்ப பீப்புள் வரனாலுமே எனக்கு வந்து ஒரு 12 பேர் மேக்ஸிமம் நான் அகாமடேட் பண்ணலாம். பட் ஸ்பேஸ் இருக்கு, எனக்கு இருக்கு ஸ்பேஸ் இருக்கு. 4 bedrooms தானே மேம்? 4 bedrooms தான். இன்னுமே கூட நான் அகாமடேட் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட். நமக்கு ஒரு 12 பேர் வந்தாங்கன்னா அந்த ஒரு ஃபீல் அவங்களால பண்ண முடியும். ஓகே, என்ஜாய் பண்ணலாம். அந்த என்ஜாய் பண்றதோட அந்த கம்ஃபர்ட்டையும் என்ஜாய் பண்ணணும் அவங்க. அதாவது ஸ்டே பண்றதுக்கான கம்ஃபர்ட்டையும் அவங்க என்ஜாய் பண்ணணும்னா
ஒரு 12 பேர் வரைக்கும் நமக்கு அகாமடேட். இந்த இடத்துல இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தே கேன் கம் ஒன்லி தி குரூப், நோ இண்டிவிஜுவல். இல்லை சார், நாட் ஒன்லி ஒன் குரூப். ஒன் குரூப்புக்கு தான் நான் கொடுக்குறேன். அதில் பர்டிகுலர் ஏன்னா வந்து ரூம்ஸ் இருக்கு. நான் வந்து எக்ஸாம்பிள் லாட்ஜஸ்ன்ற மாதிரி ஹோட்டல்ஸ்ன்ற மாதிரி இண்டிவிஜுவல் ரூம்ஸாக நான் கொடுக்கறது இல்லை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் கொடுக்குறேன். That can be a family or friends, whatever it may be. Yes, family, friends, business people, and community-ல பார்த்தீங்கன்னா ரோட்டரியில் இருப்பாங்க, லயன்ஸ், BNI இந்த மாதிரி எல்லாம் they will come to a get together. ஸோ அந்த மாதிரி people வரலாம். ஃபேமிலி வரும்போது எக்ஸ்ட்ரா கிட்ஸாக இருந்தால் I can accommodate. Kids up to 6 years, 7 years போது I can accommodate. That is not a problem. அதை accommodate பண்ணிக்கலாம். ஸோ maximum 12 adults. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இது மேம். ஏன்னா நீங்கள் ஒரு கிளாஸாக இது வச்சிருக்கிறதுனால அந்த கிளாஸை அப்படியே எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறீங்க. அந்த கிளாஸ் இருக்குது ஃபீல் பண்ணுறப்பே தெரியுதப்போ நீங்கள் எப்படி அவங்கள எதிர்பார்த்து அவங்கள கவனிச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரிலாக்ஸேஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது மேம் நம்ம ரூம்ஸை எக்ஸ்ப்ளோர். சுபிக்ஷா will take you through the rooms. சுபிக்ஷாவுக்கு வந்து பாவம் மேம், அவங்க காலில் அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. So we do one room. Okay. So we have facing view over here. Okay. And one bed over here. Okay. And also the washroom on the pakka around. Okay. Yes, over there. Washroom, சுபிக்ஷா எல்லா பெட்ரூமுக்குமே நம்ம காமனா கொடுத்துருக்கோமா இல்லை எல்லாத்துக்குமே தனித்தனி இண்டிவிஜுவல்? We have each room they have an individual. Yes. Okay. Attached தான் every. Yes, it's all attached. Okay. வெரி கம்ஃபர்ட்டா இருக்கு. ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி காம்பாக்டா இல்லாம வெரி ஸ்பேசியஸா இருக்கு. இது எதனால இந்த ஸ்பேசியஸ் கொடுத்துருக்கீங்க? So வந்துட்டு they can keep அங்க வந்து சேர் போட்டு உட்கார்ந்துக்கலாம். If they want they can read a book or something. Okay. They can move around freely. கொஞ்சம் congested இருந்தாங்கன்னா it would be like ஒரு cramped இருக்கும். Okay. When it's like there's space over here they can do what they want. Nice. Okay, we'll go for the next room. Okay. Straight ahead. Okay. சுபிக்ஷா, லைட்டிங்ல இருந்து நீங்க இந்த இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல கிளாஸா பண்ணிருக்கீங்க. உங்க ஐடியா தானா? Yes, what we did, we wanted to collect all. இப்போ பாத்தீங்கன்னா any item if you see over here, okay, it's come from somewhere. நாங்க ஒரே கடைக்கு போய் வாங்குனது இல்ல. Okay. எங்கெங்க வந்து we see it, we like it, we want it here, so we go and we buy it immediately. நல்லா இருக்கு. And we bought so many things இப்படி and we fit it in. ஆங்க. Yeah, இது வந்துட்டு மேட்ச் ஆகுதோ பார்த்து we have set it over here. சூப்பர் சூப்பர். So இங்க ஒரு room. ஓகே. சேம் அதே மாதிரி தான் இந்த ரூம் இருக்குல்ல சுபிக்ஷா? Same size and there's again an attached bathroom over here. ஓகே. இந்த வியூ சூப்பரா இருக்கு சுபிக்ஷா. இந்த வியூ தான் சுபிக்ஷா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கிருந்து பார்க்குறப்போ ஏதோ ஒரு காஷ்மீருக்கு போனா அந்த ஃபீல் இருக்குமே, அந்த மிஸ்ட் இருக்கிறப்ப இன்னும் நல்லா இருக்கும்ல. இது வந்து இப்போ சம்மர் சீசன் தானே சுபிக்ஷா? சம்மர் சீசன்லயே வந்து இவ்வளோ கூலிங்கும் இந்த வியூ இப்படி இருக்குன்னா இப்போ விண்டர்ல எப்படி இருக்கும் சுபிக்ஷா? விண்டர்ல இன்னும் சில்லுன்னு இருக்கும். அப்புறம் இந்த விண்டோல எல்லாம் அப்படியே ஃப்ராஸ்ட்ல உங்களால பார்க்க முடியும், அந்த பனி இருக்கும். எஸ். ஓகே. You can experience that. And this tree also நீங்க பாத்தீங்கன்னா in this tree there will be birds will come and sit over here. ஓகே. So you can have a nice bird watching also. Daily morning. Yes. Morning hours birds வந்து உங்களுக்கு help விடுவாங்க. Help விடுறோம். ஓகே. கிக்கி தானா அப்போ? நைஸ். நைஸ் வியூ சுபிக்ஷா. பாத்ரூமை பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்குன்னு. Again, so இருக்கிற எல்லா பாத்ரூமும் we come up with a different theme. ஒவ்வொரு தீம். So all bathrooms are different over here. Okay. Everything has a different setup. It has a different color inside. So Subiksha, bathroom also is look very nice Subiksha. இந்த ஆம்பியன்ஸா இருக்கட்டும், நீங்க come on. Wow. Actually it looks nice. நம்ம அந்த ப்ரீமியமான ஒரு செக்டாரை டார்கெட் பண்ணுறப்ப மெயின்லி வந்து நம்மளோட ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு நினைப்பாங்கல்ல, அதை வந்து நீங்கள் அதையே வந்து ரொம்ப கிளாஸாக கொடுத்துருக்கீங்க. Heading downstairs, இப்போ we've kept a spiral staircase. ஏன்னா வந்துட்டு இப்போ ஓல்டாக வந்துட்டு if there are any aged people or like that கொஞ்சம் வித்தோ கொடுத்துருக்கோம். So it will be easier for them to walk downstairs. நல்லா இருக்கு சுபிக்ஷா. ஆக்சுவலாக உனக்கே இன்னைக்கு காலில் அடிபட்டுருக்கு, நீயே வந்து ஈஸியாக தான் நடந்து வரல. Also கீழே the dining room is right here, so for elders and all it will be easier to come downstairs. Okay. Wow.
ஆக்சுவலி சச் பியூட்டிஃபுல் டைனிங் ஹால், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு சுபிக்ஷா. தேங்க்யூ. இங்கே வந்து ஒரு 10-15-12 பீப்புள்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல? We can seat 12 people over here. Okay. So எத்தனை guests வராங்களோ for everyone there is a seating over here in the dining. நைஸ் ஆம்பியன்ஸ். இது வாவ், இது எல்லாமே நீங்க ஒரு இடத்துக்கு போறப்ப பர்ச்சேஸ் பண்ணது தான். So இது வந்துட்டு கோவால வாங்குனது. And all these plates we saw it online, so mummy liked it, she said put in order, so we did that. Okay, this is from Bangalore. Yes. Oh. So இங்க இருந்து பாத்தீங்கன்னா there is a bedroom to the left and to the right. So இங்க இருக்கிற ரூமுக்கு எல்லாமே வந்துட்டு we have a balcony downstairs இருக்கு. Wow. இது அங்க மேல பால்கனி இல்ல சுபிக்ஷா? இல்லைங்க. So the downstairs view is right to the இங்க. So we've kept it downstairs of your 2 rooms with the balcony. சுபிக்ஷா, இந்த பால்கனி சூப்பரா இருக்கு சுபிக்ஷா. ஆக்சுவலி நல்லா இருக்கு. நம்ம மேல வியூ சூப்பரா இருக்கு, பட் ஆனா கீழே இந்த பால்கனில உட்கார்ந்து ஃபீல் பண்றப்போ இங்க ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிங்கன்னா ஜாலியா அப்படியே வியூ பார்த்துட்டு நீங்க உட்காந்துட்டு புக் படிக்கலாம். ஆக்சுவலா இது ஹோம் ஸ்டேக்காக ரெடி பண்ணீங்களா இல்ல உங்களோட ஓன் ஸ்டேக்கு தான் ரெடி பண்ணீங்களா? Actually எனக்கு தான், as in like I wanted a balcony because to sit here and look at the view, அப்படியே chill பண்ணி we can have a nice view over here. அதுவும் மழை வரும்போது it will be very nice. யா, அப்படியே சில்லுன்னு ஏர், அப்படியே மண் வாசம் நல்லா வரும் மழை படும்போதுலாம். So that effect you should experience it. சொல்றப்பயே டெம்ப்ட் ஆகுதியா? அந்த டைம், அந்த மழை வர சீசனை வந்து அந்த ஃபீல் வந்து இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். நீ சவுண்ட் எல்லாம் சொல்ற, குருவி கத்த சவுண்ட்லாம் கேமரால கேப்சர் ஆகாம தெரியல, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அங்க வச்சு இதா. You should experience it. So another bedroom is over here. Again, this also has a balcony and an attached bathroom over there. Okay. சேம் பால்கனி ஹியர் ஆல்சோ தான், அதே மாதிரி ஒரு சேம் பால்கனில. Yeah. அந்த ரூமும் கீழே இருக்கிற பெட்ரூமுக்கும் இதுக்கும் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் பார்த்தா பால்கனி மட்டும் தான் இல்லை, பட் ஆனால் ஸ்பேசியஸ் பார்த்தா ரெண்டும் அதே மாதிரி ஸ்பேசியஸ் கொடுத்துருக்கு. Actually, கீழே இருக்க bedroom is bigger than the ones upstairs. Okay. It's a little more spacious downstairs. Okay, downstairs. Yes. Okay. And bathroom is also a little bigger than the big upstairs one. Little bigger. Yes. Okay. பார்த்துருவோம். Actually, such a wonderful bathroom. நல்லா இருக்கு பாத்ரூம் வந்து சுபிக்ஷா. பார்க்குறப்போ நான் ஒரு ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டல், இந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஹோட்டல் ஸ்டே இல்லாமல் ஒரு ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ஸ் போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ரெஸ்ட் ரூம் அந்த ஃபீல் அது நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. Thank you. We want our guests to feel like they're at home. Okay. We want them to experience that comfort. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் we want them to have that satisfaction. இங்கே வந்து we had such a nice stay. கண்டிப்பா அது கண்டிப்பா இருக்கும் சுபிக்ஷா. ஏன்னா நீங்க சொல்ற விதமும் சரி, நீங்க இதை ரெடி பண்ணியிருக்கிற விதமும் சரி, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ இதா இருக்கு. அந்த நீங்க சொல்ற விதமும் இதை ரெடி பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே பார்க்கறப்பவே தெரியுது. ஸ்பைரல் கூட வயசானவங்களுக்கு வந்து நடக்கிறத விட நம்மளுக்கேவும் பார்க்கறதுக்கே ஒரு அழகா பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கு. This was actually my idea. Okay. We had an option of going for a different kind, normal stairs மாதிரி. Okay. But I was like, no, the view will be nice, the stairs will be nice. Okay. இப்படி ஸ்பைரலா போட்டானா வித்தியாசமா இருக்கும். Okay. So that's why I wanted this one. நடக்கிறதுக்கு வந்து உண்மையிலுமே நல்லா இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு டைனிங்ல இருந்து ஸ்பைரல் பார்க்கறப்ப ஸ்பைரலே ஒரு கிளாஸா இருக்குன்னப்போ உட்கார்ந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல. சூப்பர் சூப்பர் சுபிக்ஷா. சுபிக்ஷா, உங்களோட கால் வலியிலையும் எங்களுக்காக இவ்வளோ தூரம் சுற்றி காமிச்சிருக்கீங்க, வீட்டையெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கீங்க. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸையும் டிஎஸ்டிடி சுற்றி காமிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? போயிடலாமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை. சுபிக்ஷா வந்து டீட்டெயிலாக எங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சா. ஆக்சுவலி சுபிக்ஷா இங்கிருந்து பார்க்குறப்போ பெரிய தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த ஒரே ஒரு சீனரி. இது ஒரு ஷாட் போதும் மேம்.
இது வந்து போட்டோ ஷூட்டுக்கு, அதாவது ஒரு செல்ஃபி ஒருத்தர் நின்று இல்லை ஒரு குரூப் நின்று எடுத்தாங்கன்னா இந்த நேச்சுரலே வந்து உள்ளுக்குள்ள வந்த மாதிரி அந்த ஃபீல் டெப்த் இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். ஓகே, அந்த இடம் நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃப்ரேமிங் வந்து பக்கா ஃப்ரேமிங் மேம். நீங்க ஒவ்வொரு போர்ஷனுமே எங்களுக்கு வந்து போட்டோகிராஃபிக்குமே நாங்க வாட்டுக்கு ஃப்ரேம் வச்சோம்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு போய்க்கலாங்கிற மாதிரி நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. I like to call this a live photo because it keeps changing. Sunrise ல இருந்து sunset வரைக்கும். Okay, this is called live photo. ஈவினிங் ஷூட் நீங்க ஈவினிங் ஸ்டே பண்ணுங்க. I will show you the paradise of the world ன்ற மாதிரி. Okay. சன்செட், Okay. ஸ்கையோட கலர்ஸ், Okay. அதெல்லாம் நீங்க இங்க இருந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கும்ல இங்க இருந்து பாக்குறதுக்கு. நேச்சர் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை போட்டோ எடுக்கிறதுக்கு மறந்துட வேண்டாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. நேச்சர்ல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு மேம், ரொம்ப நல்லா இருக்கு மேம். இப்போ நாங்க நேரா இங்க இருந்து வந்து வாட்டர் ஃபால்ஸும் டீ எஸ்டேட்டையும் சுத்தி பார்க்க போறோம். நீங்க வரீங்களா? போயிடலாம், கிளம்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆத்தி, அங்கெல்லாம் கேமரா கொண்டுட்டு போக முடியாது, இது ரியல் ட்ரக்கிங். இதுக்கு தனியா ஒரு கேமராக்குன்னு தனியா ஒரு நாள் ஏற்பாடு பண்ணி அதையும் கூட்டிட்டு போய் காட்டினாதான் நல்லா இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, எங்க இருக்கு எப்படி நடந்து போறோன்ட்டு. இங்கிருந்து அப்படியே ஒரு 200 மீட்டருக்கு நடந்தே போகணும். ட்ரக்கிங் சூப்பரா இருக்கு. உணவு மேம், நீங்க கண்டிப்பா வர முடியாது. சுபிக்ஷா வந்து இன்னைக்கு கால் வந்து இதா இருக்கு, அதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வரும்போது எனக்கு கீழே கூட்டிட்டு போய் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணிடலாம். தண்ணி நெக்ஸ்ட் வீக் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்குமா மேம்? இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி. சம்மர் டைம்னா கொஞ்சம் கம்மியா மழை வரும்போது இட் will be too much இருக்கும். பட் நல்ல ஒரு லொகேஷன்ல போய் நீங்க வந்து அந்த ஃபீல் பண்ணலாம். அந்த தண்ணி உங்க மேல ஸ்பிளாஷ் ஆகிற ஃபீலே அவ்வளோ நல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும். இந்த ஹோம் ஸ்டேக்கு வந்து பாருங்க, முக்கியமா ஹோம் ஸ்டே வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. பார்க்காத ஒரு விஷயம்னா வாட்டர் ஃபால்ஸ் தான். நல்லா இருக்கு மேம். இங்கிருந்து அப்படியே நடந்தா டீ எஸ்டேட்டுக்கும் போயிடலாம் இல்லைங்களா? போகலாம் சார், போகலாம். டீ எஸ்டேட்டுக்கு வாக்கிங்ல போய்க்கலாம் சார். சூப்பர் மேம். மேம், இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் சுத்தி காமிச்சு ஆத்தி வெலிங்கிரி மலைக்கு போற மாதிரியே இருக்கு. போன மேம் காசா டி கேசிஎன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். சுபிக்ஷா எங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. கரடி மட்டும்தான் காட்டலை. ஆமா சார், இன்னைக்கு இருக்கிறீங்கல்ல, பாத்துருவோம். கரடி காட்டல, லக்கு இருந்ததுன்னா அதையும் பார்த்துடலாம். கண்டிப்பா மட்டும் இல்ல, காட்டெருமை, பைசன், கரடியை பார்த்தலாம் சொல்லிட்டு கண்ணாடியில என்ன காமிச்சு கொடுத்து அப்புறம் காமெடி கிமெடி பண்ணிடக்கூடாது. காட்டெருமை பார்க்கலாம், அப்புறம் பாக்கிபாயின் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட லக் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வில் சி ஏதாவது பார்க்க முடியுதா அப்படின்னு. கண்டிப்பா மேம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் காமிச்சு கொடுத்த இடமா இருக்கட்டும், இங்கிருந்து பக்கமா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டீ எஸ்டேட் எல்லாமே வந்து ஒரு கிளாஸா ரொம்ப ஒரு ஹோம் ஸ்டே பண்றதுக்கான எல்லா விதமான இதையும் வந்து பக்காவா வச்சிருக்கிறீங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்களே வந்து இவ்வளோ வந்து ஒரு ஃபீல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்புறம் கண்டிப்பா என்னோட கெஸ்ட்டுங்களும் அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, பண்ண வைப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் போனா மேம். உங்களோட இந்த ஜேர்னி மென்மேலும் வளரணும், அதுக்கு ஷான்பி சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஷான் சார். எங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்து எங்கள் ரிக்வெஸ்ட் ஏற்று வந்து இதெல்லாமே பார்த்து எங்களுக்கு நல்லதாக சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. காசா டி கேசிஎன். பாய்.